தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/11/2016 சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் காலை 10:38 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிறந்த நாள். அவர்களை நினைவு கொள்ள வேண்டும், நாட்டுப்பற்று மிக்கவர்களாக நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள். பொதுவாக காலையில் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க பெண்கள். அப்படி அடுப்பு பற்ற வைக்கிற போது டக்குன்னு வந்தோடனே எழுதிட்டு வந்தோடனே அடுப்பு பற்ற வச்சுருவாங்க. அப்போ அக்னி தேவனை அவர்கள் வணங்க வேண்டுமா? அக்னி தேவனை வணங்கி இன்றைக்கு சமைக்கும் உணவினை அனைவரும் உண்டு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கணுமா. எதுக்குமே பிரார்த்தனைக்கு மிஞ்சியது இல்லை, மிக வலிமையானது பிரார்த்தனை. அதுக்கு ஒரு நம்பிக்கையும் நமக்கு வேணும். அப்படி பிரார்த்தித்து கொண்டு நாம் அடுப்பிலை பற்ற வைக்கணுமா. அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அடுப்பை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்கிறாங்க. அடுப்பை நல்லா நீட்டாக துடைச்சி வைக்கணும். அடுப்படியில் சமையலறையில் அன்னபூரணி படம் வைப்பது அவசியம். அன்னபூரணி நம்ம சாப்பிட்ற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அன்னம் நமக்கு தினம் கிடைக்கும். காசியில் இருக்கக்கூடிய அன்னபூரணி, அந்த அன்னபூரணி அன்னத்துக்கு அதிபதி. ஆகையினாலே பல ஹோட்டல்களிலே நான் முன்னாடியே தந்தி தொலைக்காட்சியில் சொன்னேன். சொல்லிய பின்னாலே பல ஹோட்டல் அதிபர்கள் தங்களுடைய ஹோட்டல்களில் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டல் வியாபாரம் அருமையாக நடக்குது. அந்த ஓனர் அந்த கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்திலேயே பின்னாடி அன்னபூரணி படம் இருக்கும். அந்த அன்னபூரணி படம் இருக்கிற இடத்துல அன்னம் புழங்கும். அன்னம் என்றைக்குமே பஞ்சமில்லாமல் கிடைக்குமா. ஆகையினாலே நாமும் சமையலறையிலே அன்னபூரணி படத்தை வைத்து கொள்ளலாம். அல்லது அந்த விருந்தெல்லாம் பரிமாறுகின்ற இடம் இருக்கிறதே அதற்கு அடுத்த அறையாக அதிலாவது வைத்துக்கொள்ள வேண்டும். தினமும் உணவு பஞ்சம் என்பது ஏற்படாமல் இருக்கும். அதற்கு அடுத்து உணவு பரிமாறுகின்ற பொழுது கோபப்படப்படாதான். வெறுப்பு கோபம் இந்த உணர்வெல்லாம் காட்டக்கூடாதான். அப்படி வெறுத்து நம்ம வெறுப்போட இந்தாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லி கொஞ்சம் எரிஞ்சு விழுகிற மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உணர்வு அந்த உணவிலே கலந்து போய்விடுமா. கண்ணதாசன் சொல்லுவார், அவருடைய மனைவியை பற்றி பாடிய ஒரே ஒரு பாடல். அதில் சொல்லுவார், கொத்துமல்லி சட்னியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைப்பாள், அருகிருந்து பார்த்திருப்பாள். சீர்வரிசை ஏதுமில்லை, சீதனங்கள் ஏதுமில்லை, பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தாள். அந்த பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும் அப்படிம்பார். அந்த பொன்னம்மாள் என்பது அவருடைய மனைவியினுடைய பெயர். அவள் சமைத்தால் பூமியெல்லாம் வாசம் வரும், கொத்துமல்லி சட்னியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைப்பாள், அருகிருந்து பார்த்திருப்பாள் என்று. அப்படி அருகிலே இருந்து பார்த்து அள்ளி அள்ளி வைத்து உணவு பூர்வமாக உணவிலே சாப்பிடுகின்ற பொழுது உணர்வும் நன்றாக இருக்க வேண்டும். அதனாலே உணவு பரிமாறுகின்ற பொழுது யார் பரிமாறினாலும் சரி வெறுப்பு கோபம் கொள்ளக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னாலே தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கிற பதார்த்தம் இருக்கிறதே அதை முகர்ந்து பார்க்கக்கூடாது. செட்டிநாட்டு பகுதியிலே சாதாரணமாக ஒரு வடை சுட்டாலும் சரி, ஒரு முறுக்கு சுட்டாலும் சரி, தேங்குழல் என்று செய்வார்கள். தேங்குழல், மனகோலம், மாவுருண்டை என்றெல்லாம் செய்வார்கள். அப்படி செய்கிற பலகாரங்களை எல்லாம் அவர்கள் அந்த இல்லத்திலே செய்கின்ற பொழுது முதலிலே பிள்ளையார் சன்னதியிலோ சாமி பூஜை அறையிலோ வைத்து கும்பிட்டு விட்டுத்தான் மறுபடி அவர்கள் அதை செய்ய தொடங்குவார்கள். காரணம், அந்த எண்ணெய் சிதறி வெடித்து போகும். சில இடங்களிலே நாம் அப்படி முறுக்கு சுடுகின்ற பொழுது எண்ணெய் தெரித்து அந்த எதிரிலே இருப்பவர்கள் மேனியெல்லாம் விழுந்துவிடும், அதனால் சுட்டுவிடும். ஆகையினாலே தான் தெய்வத்திற்கு அர்ப்பணித்தால் எந்த பாதிப்பும் இல்லை. சாப்பிடுகின்ற பொழுது கூட கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லித்தான் சாப்பிட வேண்டும் என்று கண்ணதாசன் சொல்லுவார். 3 முறை நீங்கள் கிருஷ்ணார்ப்பணம் 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 என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டால் இந்த உணவு உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்களுக்கு நல்ல நிலைமையை உருவாக்கி விடுமாம். ஆகையினால இப்படியெல்லாம் சிறிய விஷயங்கள் என்றாலும் கூட சமையலறையில் இருக்கக்கூடிய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த தகவல்களை எல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த கருத்துக்களை, முத்தான கருத்துக்களை நீங்களும் கேட்டு நடந்தால் உங்களுடைய இல்லத்திலும் நல்ல சம்பவங்கள் நடைபெறும், நல்ல முறையில் வாழ்க்கை அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள். எளிதில் சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். வீடு கட்ட அல்லது வாங்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாக முடியும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்கால சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள். எடுத்த முடிவுகள் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறது. குழந்தைகளுக்காகவும் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். உங்கள் இல்லம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதிலும் கைகூடலாம். சூரிய பார்வை இருப்பதால் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு, அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு நிதிநிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட பகைகள் அகலும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். இன்றைக்கு கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்களாக மாறப்போகிறது. கடல் தாண்டி வரும் செய்தி காது நிற்கச் செய்யும். விரயங்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கை தேவைப்படும் நாள். இன்றைக்கு முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு இடையூறுகள் வரலாம். சிக்கல்கள் வராமல் இருக்க நீங்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நாளிலே சனி இருக்கிறார். இன்றைக்கு கிழமையும் சனி என்பதனாலே அர்த்தாஷ்டம சனி. எனவே நீங்கள் அல்லல்கள் தீர்ந்து ஆனந்தம் பெருக அனுமனை வழிபாடு செய்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சுப செலவுகள் அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களே, தொழில் முன்னேற்றத்திற்கு தொகை கிடைக்கின்ற நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சொத்து வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழியும் பிறக்கப் போகின்றது. வருங்கால நலங்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களில் ஒன்றிரண்டு இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அக்கறை காட்டாத செயல் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்றும் செயலை செய்து முடிப்பார்கள். வாகன மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். ராகுவின் பார்வை இருப்பதால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. திடீர் தாக்குதல்கள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைப்பது அரிது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் ஒரு சிலருக்கு மேலோங்கும். இரண்டிலை சனி கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் கொடுத்த வாக்கை மாலை நேரத்தில் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நிம்மதிக்காக நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தொகை வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. அரசியல் மற்றும் முதலிடத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. விரோதங்கள் விலக விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் விரயங்கள் அதிகரிக்கலாம். மாலை நேரத்தில் மனக்கலக்கம் தரும் தகவல் கூட ஒன்று வந்து சேரலாம். உறவினர் பகை மாற நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. சுப செலவுகள் கூடுதலாக இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பதவிகள் திடீரென மாற்றப்படலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரபலமானவர்களின் சந்திப்பால் பிரச்சனைகள் தீரும் நாள். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அது வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கு வருகிறது. தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் நீங்கள் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. ராஜநாதன் சனிக்குரிய கிழமை என்பதால் சனி பகவானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழைந்து பேசுபவர்களால் குழப்பங்கள் ஏற்படும் நாள். கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. பாக பிரிவினைகள் இன்றைக்கு சுமூகமாக முடியலாம். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. எதிரிகளின் தொல்லை அகல இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். ஆனைமுகப் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அதிகாலையிலேயே ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு அதற்கு பின்னால் அனுமனை வழிபட்டு மாலை நேரத்தில் சனி பகவானையும் வழிபடுவது நல்லது. பயணத்தால் உங்களுக்கு மாலை நேரத்தில் பலன் கிடைக்கப் போகின்றது. சலுகைகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இன்றைக்கு யோசித்து செயல்படுவதன் மூலமே யோகங்களை வரவழைத்துக் கொள்ளலாம். மீனராசி நேயர்களே, தள்ளிச் சென்ற காரியங்கள் தானாக நடைபெறும் நாள். தடைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். வருங்கால நலங்கிறது எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். வியாழனின் பார்வையால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.